வில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கிலீஷில் வந்துட்டு எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணுங்கிறத கற்றுக்கணுன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ டே 1 டே 2 வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அது பார்க்காதீங்க, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ வில் வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதுக்கு வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுங்கிற ஒரு டென்ஸை நம்ம தெளிவாக கற்றுக்கணும். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸோட ஒரு விளக்கத்தோட கண்டினியூட்டியோட கொடுத்துருக்கோம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு clarity உங்களுக்கு கிடைக்கும். Let's begin. So we are going to learn how to use will in English. To know that, we have to master simple future tense. That is what we are going to discuss now. We are going to learn how to make sentence and questions and everything in this. So watch it carefully. And if you don't watch day 1 and day 2 video, please go through with that and come back for the continuity. So first we are going to learn how to use simple future tense. Actually, we use simple future tense to describe actions that happens in the future. Okay, to describe the action that will happen in the future. Futureல எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசுறதுக்கு இந்த டென்ஸை பயன்படுத்துவோம். அதுதான் இதனோட யூசேஜ். And then we have to go for the sentence structure. First we learn positive sentence structure, how to make it. You see, look at the sentence structure. Subject you have to place first and will and base form. First நீங்க subject எழுதிக்கணும், அதுக்கப்புறம் will add பண்ணிக்கணும், அப்புறம் base form. Base formங்கிறது ஒன்றும் இல்லை, V1 that is. Okay, so look at the example. I'll go to the beach tomorrow. நாளைக்கு நான் பீச்சுக்கு போவேன். So I will go. So as usual, you have to place the subject first, will and base form verb, right? There is no any other option like simple present tense. Day 1 வீடியோல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி does, do அந்த மாதிரியான வர்றது ஆப்ஷன்லாம் இங்கே இல்லை, verboட s சேர்க்கிறது. So nothing is there. So only one option we have here. So I will go to the beach tomorrow. And the next example is, she will finish her homework before dinner. டின்னருக்கு முன்னாடி அவங்களோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தர் முடிச்சிருவாங்க, எழுதிடுவாங்க, வந்துடுவாங்க, நான் எழுதுவேன், போவேன், படிப்பேன், பேசுவேன். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் we can make in simple past tense, positive sentence. And look at the next example. We will meet at school at 10 AM. நாங்கள் 10 மணிக்கு ஸ்கூலில் சந்திப்போம். So that is the meaning of it. To make positive sentence, we have to use these structures. So நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை ரொம்ப கவனமாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் will and base form. Subject plus verb plus subject plus will plus verb. So will is indicating that we are talking about future. So willங்கிறது என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம ஃபியூச்சரில் நடக்க போகிறத பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. So that is so important when you talk about the future. And look at the next thing that we are going to discuss is negative sentence. How to make negative sentence in simple future tense. So to learn that, you have to know the structure of it. Look at the structure. Subject plus will not. நம்ம அந்த will not won't கூட சொல்லலாம், won't. And base form தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை எப்படி தமிழில் சொல்லலாம்னா, ஒரு விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், நான் நாளைக்கு வரமாட்டேன், எழுத மாட்டேன், படிக்க மாட்டேன், நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன். சம்திங் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு டூ டுமாரோ. நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்களோ அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் கற்றுக்குறோம். ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள். தே won't arrive லேட் ஃபார் த மீட்டிங். அவங்க லேட்டாக மீட்டிங்க்கு வரமாட்டாங்க. அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஒருத்தர் ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், இதுலேயும் நமக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், வில் நாட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் அதை won'tனு கூட நம்ம சொல்லலாம். they won't arrive late for the meeting. And look at the next example. she will not visit the museum this weekend. இந்த வீக்கெண்டில் அவங்க மியூசியம் விசிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிளேஸ் த சப்ஜெக்ட், வில் நாட் அண்ட் விசிட், பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டென்ஸில் என்னெல்லாம் வருதோ அதை நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். And then look at the next example. He won't eat biryani for lunch today. இன்னைக்கு லஞ்சுக்கு அவன் பிரியாணி சாப்பிட மாட்டான். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் திங்ஸ். ஒருத்தர் ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு we have to use this sentence structures. And then next we are going to learn how to make questions in this. So to make questions, first you have to place will. Will தான் நீங்கள் முதல்ல வைக்கணும்.
ஓகே, ஸோ நமக்கு நல்லா தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம், Day 1 Day 2 பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க, இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும். அண்ட் இப்போது நமக்கு தெரியும், கேள்வி கேட்கும்போது எப்பயுமே சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷில் நம்ம வச்சு கேள்வி கேட்க மாட்டோம் ஃபஸ்ட்டாக வச்சு. ஸோ எப்படி என்ன யூஸ் பண்ணணும், வாட் we have to use here? Actually will is related to future, so we have to use will is indicating that we are talking future. So will you have to place first and subject plus verb. This is the structure for making question, open-ended question, sorry, closed-ended question. இப்போ look at the examples to understand this, how to make examples in this, questions in this. Will you come to the function on Saturday? நீங்கள் சாட்டர்டே வந்து ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கேள்வி கேட்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு we have to use this structure, that is so important. And look at the next example. Will they watch the movie with us? அவங்க நம்ம கூட படம் பார்ப்பாங்களா? So that is the question. ஓகே, இந்த மாதிரி closed ended question வந்து நம்ம கேட்கறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் இதில் நம்ம பயன்படுத்தணும். And then look at the next example. Will she join with us for dinner? நம்ம கூட அவங்க சாப்பாட்டுக்கு நம்ம கூட சாப்பிடுவாங்களா, ஜாயின் பண்ணிக்குவாங்களா? தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். இட்ஸ் ஸோ ஈஸி. வில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கணும், அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். தென் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூ ஹாவ் டு ஆட். தென் மேக்கிங் க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின் இஸ் ஸோ ஈஸி. ஓகே, ஆக்சுவலி நம்ம இப்போது ஒருத்தர் ஒரு வேலையை செய்வாங்களா நாளைக்கு அப்படின்னு சொல்கிறது எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் போட்டால் நம்ம அந்த மாதிரி இங்கிலீஷில் கரெக்டாக கேட்டுற முடியும். அண்ட் இதுலேயே நெகட்டிவ், அதாவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்படின்னா, வில் எடுத்துகிட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஓன்ட்டு அதில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓன்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், தட்ஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓன்ட் யூ கம் டு கிளாஸ் டுமாரோ? நாளைக்கு நீங்கள் கிளாஸ்க்கு வரமாட்டிங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ won't you attend the session tomorrow? நாளைக்கு நீங்கள் செஷன் அட்டன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். வெரி சிம்பிள். ஓன்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை முன்னாடி நீங்கள் போட்டுக்கணும் யாருன்னு சொல்லிட்டு, அண்ட் தென் பிளேஸ் verb. It's a simple structure. If you use it, you are ready to ask questions in simple future tense. And the next thing that we are going to discuss now is WH forms or open-ended questions. How to make it in simple future tense. Look at the structure, how to make it. WH word you have to place in the first and will, subject plus verb. Very simple, right? So இப்போ WH word முதல்ல place பண்ணிக்கணும், அப்புறம் will, அதுக்கப்புறம் subject plus verb. Look at the examples for better clarification. When will they arrive at the airport? எப்போ அவங்க ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க? ஸோ எப்போ வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, எங்கே, எப்படி, ஏன், இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம கேட்குறதுக்கு we have to follow this sentence structure. And look at the next example. Why will they leave early? ஏன் அவங்க சீக்கிரமாகவே போவாங்க? ஸோ தட் இஸ் த வாட், அதுதான் அதனோட தமிழ் மீனிங், ரைட்? ஸோ இந்த சேம் ஸ்ட்ரக்சர் நம்ம இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். வேர் வில் யூ கோ ஆன் வெக்கேஷன்? வெக்கேஷனில் வந்துட்டு நீங்கள் எங்கே போவீங்க? வேர் வில் யூ கோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். I hope you understand it clearly. And let's move to the next, that is making negative in the same type of questions. Look at the examples. Why won't they attend the conference? ஆக்சுவலி ஒருத்தர் ஒரு வேலையை எப்போ செய்வாங்க, ஐ மீன் எப்போ எழுதுவீங்க, எப்போ நீங்கள் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க? ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வி லேர்ன்ட். அண்ட் அடுத்து ஏன் எழுத மாட்டீங்க? ஸோ அது வந்து நெகட்டிவ். நம்ம அப்படி ஏன் எழுத மாட்டீங்க, ஏன் செய்ய மாட்டீங்க? தட் இஸ் வாட் வி ஹாவ் டு லேர்ன் நெக்ஸ்ட். So you look at the examples. Why won't they attend the conference? ஏன் அவங்க கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க? அப்போது ஒருத்தர் ஒரு வேலையை ஏன் செய்ய மாட்டாங்க, அந்த WH வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேள்வி கேட்கணுன்னா இந்த செக்டர்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு, ரைட்? ஸோ லுக் அட் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இன் த சேம் திங். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவ்வளோ தான் விஷயம். வில்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளால் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் வந்து இதில் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கான டாஸ்க் என்னென்னா, நாளைக்கு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்களா? இது எப்படி வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் மேக் பண்ணுவீங்க? நாளைக்கு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்களா? ஸோ ஹவ் வில் யூ ஆஸ்க் திஸ் இன் இங்கிலீஷ்? அதை மறக்காமல் கமெண்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.